கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 51ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதம் 51:17. தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart, O God, you will not despise. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பது இல்லை. ஆமென். இன்று தபசு காலத்தின் 5ஆம் நாள். தபசு காலம் என்பது வெளிப்புற சடங்குகளை விட உள் மனிதனின் மாற்றத்தை தேவன் எதிர்பார்க்கும் காலம். இன்றைய தியான வசனம் தேவன் நாடும் உண்மையான பலி என்ன என்பதை மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். தேவன் விரும்பும் பலி என்ன? ஆடுகள், காளைகள் அல்ல. நீண்ட ஜெபங்களோ வெளிப்புற பக்தியோ அல்ல. உடைந்த ஆவி, தட் இஸ் புரோக்கன் ஸ்பிரிட், மற்றும் தாழ்மையுள்ள இருதயம், கான்ட்ரைட் ஹார்ட். தேவனுக்கு முன்பாக நான் குறைவானவன், உமது கிருபையே என்னை நிறைவாக்கும் என்று மனதார உணர்ந்து வேண்டி நிற்கும் மனமே அவருக்கு பிரியமானது. உடைந்த இருதயம் என்றால் என்ன? பாவத்தை நியாயப்படுத்தாமல் செய்த பாவத்தை உணர்ந்து வருந்தி உள்ளத்தில் குத்தப்பட்டவர்களாய் இருப்பது. தன்னை தாழ்த்தி நான் மாற வேண்டும், செய்த பாவத்திற்கு எனக்கு மன்னிப்பு வேண்டும் என்ற உண்மையான வாஞ்சையோடு தேவனை நாடுவது. தாவீது ராஜா, அதிகாரம் படைத்தவன். ஆனாலும் தேவனுக்கு முன்பாக தான் செய்த பாவத்திற்கு வருந்தி தாழ்ந்து உடைந்தவன். தேவன் இப்படிப்பட்ட இருதயத்தை என்ன செய்கிறார்? இந்த வசனத்தில் இது மிக்க அழகாக அழுத்தமாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. நீர் புறக்கணியீர் என்று. உலகம் தள்ளினாலும் மனிதர்கள் குற்றம் சாட்டினாலும் தேவன் மனம் வருந்தி திருந்தி உடைந்த உள்ளத்தோடு வருபவர்களை அணைத்துக் கொள்கிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன் என்று உறுதி அளித்திருப்பதை ஏசாயா 57:15 வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தர். பரிசுத்தவான்களிடத்தில் மட்டுமல்ல, செய்த பாவத்துக்கு வருந்தி பரிசுத்தத்தை நாடும் உள்ளமுடையவர்களிடமும் வாசம் பண்ணுகிறார். சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று வாக்களித்திருப்பதையும் ஏசாயா 66:2 வாசிக்கிறோம். தேவன் தேடும் மனிதன் தாழ்மையும் தேவ வார்த்தைக்கு பயப்படும் பயத்தையும் உடையவனே. இதை விசுவாசிக்கிறீங்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 34:18 வாசிக்கிறோம். உடைந்த இருதயம் தேவனின் சமீபத்துவம். உடைந்த இருதயம் உள்ளவர்களை மிக நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் கூட புறக்கணிக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு சமீபமாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ரட்சிக்கிறார். நியாயம் செய்யவும் இரக்கத்தை சிநேகிக்கவும் உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையுமே கர்த்தர்
கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று மீகா தீர்க்கதரிசி நம்மை அறிவுறுத்துவதை மீகா 6:8 வாசிக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் பலிகள் ஸ்தோத்திர பலிகள் மட்டுமல்ல, நியாயம் செய்யவும், மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டி அவர்களை அன்போடு அரவணைக்கவும், அவரது சமூகத்தில் மனத்தாழ்மையாய் அமர்ந்து அவரது வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதும் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இந்த தபசு காலத்தில் இதை முழுமையாக உணர்ந்து அதன்படி நடப்போமா? தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஆயக்காரன் ஆலய வாசலில் நின்று தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் வேண்டி நின்றதை பார்த்த இயேசு, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்லி, தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று கூறுவதை லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுவதை யாக்கோபு 4:6 வாசிக்கிறோம். தாழ்மை கிருபையின் வாசல். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவன் நிராகரிக்கும் பலிகள் வெளிப்புற பக்தி, அகந்தையுள்ள ஆராதனை. அவர் ஏற்றுக்கொள்ளும் பலி உடைந்த ஆவி, தாழ்மையான இருதயம். தாழ்மையின் பலன்கள் தேவ கிருபை, தேவ சமீபம், தேவனால் உயர்வு. இந்த தபசு காலத்தில் தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது சடங்குகளை அல்ல, வெளிப்புற ஆராதனை வழிபாடு அல்ல, உள்ளார்ந்த மாற்றம். செய்த பாவங்களை உணர்ந்து வருந்தி தாழ்மையோடு அவர் சமூகம் அமர்ந்து பாவத்தை அறிக்கையிட்டு அவரின் கிருபையை அடைய அவர் பாதம் பணிய வேண்டும். சுருக்கமாக சொல்வதானால், உடைந்த ஆவி சுய நம்பிக்கையின் முடிவு, தேவ கிருபையின் தொடக்கம். இதுவே உண்மையான மனம் திரும்புதல். உலகம் தள்ளும் இருதயம், மனிதர் குற்றம் சாட்டும் இருதயம். ஆனால் தேவன் அந்த இருதயத்தை அணைத்துக் கொள்வார். இந்த தபசு காலத்தில் இன்று நம் முன் வைக்கப்பட்ட கேள்வி, இன்று நான் தேவன் முன் வெளிப்புற பக்தியோடு நிற்கிறேனா அல்லது உடைந்த தாழ்மையான இருதயத்தோடு நிற்கிறேனா? இதுதான் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நீங்களே சிந்தியுங்கள், அதற்கேற்ப செயல்படுங்கள். Today's verse teaches that God does not delight in outward rituals, but in a broken spirit and a humble heart. True repentance, humility, and dependence on God are the sacrifices He accepts. During Lent, God calls us not to change appearances, but to be transformed from within. A contrite heart draws God's grace, presence, and restoration. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நாங்கள் உம்மை உண்மையாய் உள்ளத்திலிருந்து ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அகந்தை, பெருமை, பொறாமை எல்லாவற்றையும் நீக்கி தாழ்மையை தரித்து கொள்ள கிருபை செய்ய வேண்டுகிறோம். செய்த பாவங்களை நினைத்து உணர்ந்து வருந்தி உம் பாதம் அமர எங்களை பரிசுத்தப்படுத்தும். குற்ற உணர்விலிருந்து எங்களை மீட்டெடுத்து மீண்டும் பாவ படுகுழியில் விழுந்து விடாமல் எங்களை பாதுகாக்க வேண்டுகிறோம். அணு தினமும் உமது வார்த்தைகளை வாசித்து நேசித்து
தியானித்து அதன்படி நடக்க கிருபை செய்ய வேண்டுகிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.